இந்த நாளிலே கூட நாம் செய்திக்கு ஆதார வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கடைசி காலத்தில் வர வேண்டியதான ஒரு அரசாங்கத்தை குறித்தும், அந்த அரசாங்கம் எப்படி கிரியை செய்ய போகிறது, பூமியை பிடிக்க போகிறது என்பதை குறித்தும் அந்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை குறித்ததான சில காரியங்களை, அதுவும் அப்டேஷன்ஸ், இதை பற்றி நம்ம பல விஷயங்களை பேசியிருக்கிறோம், யூடியூப்ல செய்திகள் கொடுத்திருக்கிறோம். அதோடு சேர்த்து அப்டேஷன்ஸையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த மிருகம், சமுத்திரம், இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ஊமையாக அல்லது ஏதோ ஒரு காரியம் சொல்லுகிறது போல உங்களுக்கு காணப்படும். ஆனால் உண்மையிலே இது என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வேதத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கான விளக்கங்கள் எல்லாமே வேதாகமத்தில் இருக்கும். அதை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து படிக்க வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. இந்த சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறது என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களை 21, 23 ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். வாசிங்கள். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அந்த மிருகம் என்பது ராஜ்யத்தை குறிக்கிறது. உதாரணமாக நீங்க ஏன் தானியேல் புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த 3வது வசனத்துல இந்த 4 மிருகங்களும் சமுத்திரத்துல இருந்து தான் எழும்பி வருது. அப்ப சமுத்திரத்துல இருந்து எழும்பி வருகிறது ஒரு மிருகமாக இருந்தால் அது ஒரு ராஜ்யம், அரசாங்கம், கவர்மெண்ட் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அதுக்கும் பின்னாடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு அரசாங்கமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு மிருகத்தின் தன்மை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக அலெக்சாண்டரை குறித்து சொல்லும் போது சிறுத்தையாக சொல்லுகிறார். சிறுத்தையினுடைய சுபாவம் என்னவென்றால் மிக வேகமாக போய் உலகத்தை பிடித்தல். அதே மாதிரி அலெக்சாண்டர் உலகத்தை போய் வேகமாக பிடித்தான், தன்னுடைய இரையை பிடித்தான் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியங்களும் அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு மிருகம் இருக்கிறது, கொடியதும் கெடியதுமான ஒரு மிருகம் என்று 7ஆம் அதிகாரத்தில் தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த மிருகத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த 13ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அரசாங்கம், கடைசி காலத்தில் வர வேண்டிய கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் உலகத்தை எப்படி ஆளுகை செய்ய போது, எப்படி பிடிக்க போகிறது என்பது எல்லாமே அந்த 18 வசனம், அதாவது 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 18 வசனம் இருக்கு. அந்த 18 வசனத்துக்குள்ள தான் இருக்கு. அந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கும். அதுல இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதுல, இன்னைக்கு உள்ள கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான சம்பவத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அதுல குறிப்பாக அந்த 5வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் அதற்கு யுத்தம் செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது இருக்கு. 7வது வசனத்துல பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப வரக்கூடிய ஒரு அரசாங்கம் உலகளாவிய அரசாங்கம், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆளுகை செய்ய போகிற அரசாங்கம், அத்தனை பேரையும் கீழ்ப்படுத்த போகிற ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் இந்த மக்களை எப்படி பிடிக்க போகிறது என்று சொன்னால் 3 விதத்தில் பிடிக்க போகிறது என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக அந்த 5ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் யுத்தத்தின் மூலமாக, 15வது வசனத்தில் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. தன்னை வணங்காத யாவரையும் அப்படின்னா மத ரீதியாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு மதம் உருவாக்கப்படும். 3வதாக 17வது வசனம், 16, 17 வசனத்துல தங்கள் வலது கையிலும் நெற்றியிலும் ஒரு முத்திரை பெறும்படிக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 3 காரியங்களும் அங்க இருக்கு. இந்த 3 காரியங்களை குறித்த விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த உலகத்தை யுத்தம் பண்ணி பிடிக்க போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி செய்ய போறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தை ஒவ்வொரு விதமாக பிடிப்பார்கள். அதுல யுத்தம் பண்ணி பிடிக்கிறதுங்கிறது ஒரு ஃபேமஸான முறை, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். யுத்தத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவாங்க. இது ஒருவேளை நீங்க சொல்லலாம், ராஜாக்கள் காலத்துல அப்படிலாம் உண்டு, இந்த காலத்துல அப்படிலாம் இருக்குதா? இருக்கு. இப்போ கூட உலகத்தினுடைய வல்லரசாக அமெரிக்கா இருக்கு. இந்த அமெரிக்கா எப்படி வல்லரசா மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகமே அமெரிக்காவுக்கு ஏன் பயந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1943ல அவங்க செஞ்ச ஒரு காரியம். என்ன செஞ்சாங்க? ஹிரோஷிமா நாகசாக்கி மேல என்ன செஞ்சாங்க? ஒரு குண்டு போட்டாங்க. அந்த குண்டினுடைய விளைவு உலகமே அவங்கள பார்த்துச்சு. அந்த அணுகுண்டை பார்த்து உலகமே பயந்துச்சு. அதோடு கூட அமெரிக்கா வல்லரசாக மாறியது. இன்னைய வரைக்கும் அமெரிக்கா மேல பயம் இருக்குது, அமெரிக்கா வச்சிருக்கிற ஆயுதங்கள் மேல பயம் இருக்குது. இப்போ அதுக்கு ஈக்குவலாக எல்லாரும் கொண்டு வர தொடங்கிட்டாங்க. ஸோ அப்போ இன்னைக்கும் யுத்தத்தின் மூலமாக ஆயுதம் பலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உலகத்தை ஆளுகிறவர்களாக கருதப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பணபலமும் அதில் சேரும்.
வெறும் படைபலம் மாத்திரம் பத்தாது, படைபலம் அதிகம் உள்ள எத்தனையோ நாடுகள் பணபலம் இல்லாமையால அவங்க வீழ்ச்சி அடைகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப ரஷ்யா படைபலம் உள்ள நாடு. இன்னைக்கு சொல்ல போனா அமெரிக்காவை விட அவங்க அதிகமாக படைபலம் உள்ள நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொருளாதாரத்தில் பாத்தீங்கன்னா அமெரிக்காவை விட அவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே ஆயுதங்களை விற்றுதான் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆகவே இந்த பணபலம் அதிகம் உள்ள அமெரிக்காவுடைய நாணயம் தான் ரஷ்யாவுக்கு மாற்று பொருளாகவே பார்க்கப்படுகிறது. ரஷ்ய பணம் உலகத்தின் மாற்று பொருளாக இல்லை, அமெரிக்க பணம் ரஷ்யாவுக்கு மாற்று பணமாக இருக்கிறது. எனவே உலகம் பணபலத்தையும் படைபலத்தையும் ரெண்டும் சேர்த்துதான் பார்க்கும். பொருளாதாரம் அதோடு கூட ஆயுதம் அல்லது ராணுவம் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடைசி காலத்தில் உலகத்தை பிடிக்க போற நாடு அப்படி இருக்கும், சகலரையும் கீழ்ப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே பல செய்திகள் நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிருகம் அரசாங்கம் எது என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லி இப்பொழுது வரக்கூடியதான அந்த நாட்டாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணமாக 10 நாடுகள் கூட்டமைப்பு, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய WEU என்று சொல்லக்கூடிய இவைகள் தான் 10 நாடுகள் கூட்டமைப்பாக இன்னைக்கு இருக்கிறாங்க. இவங்க 1951 ஃபார்ம் ஆனாங்க. இன்னை வரைக்கும் உலகத்தினுடைய மிக முக்கியமான பவராக அவர் இருக்கிறார்கள். அமெரிக்க பணம் கூட ஏறி இறங்குகிறது, ஆனால் யூரோ பணம் ஏறி இறங்கவே இல்லை, ஸ்டாண்டர்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்று பணமாக யூரோவை அவர்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இப்பொழுது எப்படி இந்த யூரோப்பியன் யூனியன் மாற்றாக வரப்போகிறது, அமெரிக்காவுக்கு மாற்றாக வரப்போகுது, முதல்ல அவங்க அதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் முதலாவதாக உலகம் அனைத்துக்கும் தங்களுடைய பணத்தை அறிமுகப்படுத்தி உலக பணத்தினுடைய 3வது இடத்துல இருந்து அவங்க இப்ப 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. முன்னாடி வந்தபோது 2000 2001 அவர்கள் வந்தபோது உலகத்தினுடைய 3வது பணம் 4வது பணத்தில் இருந்தாங்க. அப்போ அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு, இங்கிலாந்து செகண்ட்ல இருந்துச்சு, 3வது ஒரு நாடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவங்க இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்ப ஆக்சுவலா பார்த்தா இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தா அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் அமௌண்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல இருக்குது, இவங்க 2வது இடத்துல இருக்கிறாங்க. யூரோவுக்கு உலகத்தின் மாற்று பணமா மாத்தலாமா என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் தர்க்கம் பண்ணுது. எந்த பணத்தை கொண்டு வரலான்னு சில பணங்களை அவர்கள் போட்டிக்கு கொண்டு வரும்போது முதல் இடத்துல யூரோ இருக்கிறது. சோ இந்த யூரோப்பியன் யூனியன் பணபலத்தால உலகத்தை தன்னுடைய பக்கம் இழுத்து கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு அமெரிக்கா அவங்க இதற்கான ஒரு அஸ்திவாரத்தை ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு முன்பாக தயார் பண்ணி நம்ம காலத்துல 20 வருஷத்துக்கு முன்பாக அதை ஸ்ட்ராங் பண்ணி விட்டார்கள். இது மட்டும் ஒரு நாட்டை பிடிப்பதற்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது. இதையும் தாண்டி நம்ம காலத்துல 2019-20 அவங்க ஒரு ராணுவத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அமெரிக்க ராணுவம் இருக்கிறது, இந்த அமெரிக்க ராணுவத்தை குறித்ததான பவர் 1ஆம் உலக யுத்தத்தில் கூட அநேகருக்கு தெரியவில்லை. 2ஆம் உலக யுத்தத்தில் தான் தெரிய வந்தது. 1ஆம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்துடைய ராணுவம் தான் பவர்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே இங்கிலாந்துக்கு தான் பயந்துகிட்டு இருந்தாங்க. திடீரென்று உள்ளுக்குள்ள இருந்து அமெரிக்கா புறப்பட்டு இன்னும் சொல்ல போனா 2ஆம் உலக யுத்தத்தில் ஆரம்பத்தில் அமெரிக்கா கலந்து கொள்ளவே இல்லை. அமெரிக்கா உள்ளுக்குள்ள வந்து ஜப்பானால தான் உள்ள வந்துச்சு. இப்ப உள்ள அவர்கள் கொண்டு வந்த இந்த ஹிரோஷிமா நாகசாக்கியினுடைய அந்த தாக்குதல், அதற்கு பிறகு அமெரிக்காவுடைய பவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சடனாக அவங்க எழும்பினாங்க. அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன் இதுவரைக்கும் ஏறக்குறைய 50, 60, 70 வருஷமாக தங்களுக்கு என்று ஒரு ராணுவத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளவே இல்லை. அவர்கள் அமெரிக்க ராணுவத்தை நம்பி இருந்தார்கள். இத்தனைக்கும் அதுல உள்ள நாடுகள் தனித்தனியாக ராணுவம் கொஞ்சம் உண்டு. இப்ப பிரான்ஸுக்கு உண்டு, ஜெர்மனிக்கு உண்டு, இத்தாலிக்கு உண்டு, இப்படி அவங்களுக்கு இங்கிலாந்துக்கு இருந்துச்சு. ஆனா மொத்தமா ஒரு ராணுவம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அமெரிக்க ராணுவம் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது யூரோப்புக்கு. இப்போ ஜெர்மனி தேசத்தினுடைய சான்சலர் என்ன சொன்னாங்க, நமக்கு ஒரு ராணுவம் வேணும்னு ஒரு முன்னெடுப்பு நடத்தி இப்போ அதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நான் நம்புறேன் 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும் போது கடைசியாக யூரோப்பியன் யூனியனுடைய ராணுவத்தினுடைய பவர் வெளியே தெரிய வரும். அப்பதான் அவங்களுடைய சூப்பர் பவர் தெரிய வரும். ஏன்னு கேட்டா ஏறக்குறைய 29 நாடு அவங்க கூட இருக்கு. எல்லா நாட்டிலிருந்து ராணுவம் ஒன்னா சேரும். ஐரோப்பா கண்ட முழுக்க ஒரு ராணுவமாக மாறும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய ராணுவ பலம் உருவாக போகுது. சோ பணபலத்துக்கு அப்புறம் படைபலத்தையும் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப அதையும் தாண்டி 3ஆவதாக இப்ப அவங்க செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தனக்கு நேராக திருப்புதல். அவங்க பணத்தை ஸ்ட்ராங் பண்ணது ஒரு பக்கம், உலகத்தின் பொருளாதாரத்தை தான் பக்கம் திருப்புறாங்க. அமெரிக்கா உலகத்தின் பொருளாதாரத்தை தன் பக்கம் திருப்புச்சு. எல்லாரையும் அங்க வர வச்சுச்சு, எல்லாத்தையும் பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் அங்க உருவாக்குனாங்க. எது உருவானாலும் அமெரிக்காவுடைய பங்களிப்பு இல்லாம செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க செஞ்சாங்க. அந்த இடத்தை இப்போது ஐரோப்பியன் யூனியன் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறது. பல ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தினுடைய அடுத்த வல்லரசாக உருவாவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த முழு உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைனாவிலிருந்து சீ ரூட்டும், சைனாவிலிருந்து ரோட்வேஸும் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் பைப்லைன், இது எல்லாமே நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா 3 கண்டத்தை இணைக்கிறதா தான் இருக்கும். இந்த 2 அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இதுக்குள்ள வரவே வராது.
நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தனியாக்கப்படுகிறார்கள். ஐரோப்பாவும் ஆசியாவும் ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டங்கள் மாத்திரம் இணைப்பு, கான்டினென்ட் மாத்திரம் இணைக்க மிக முக்கியமான வேலை செய்யுது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இயேசு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உலகம் என்பது இது 3 தான். இது ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. ஏன்னா அந்த காலத்தில் அமெரிக்கா 2 கண்டுபிடிக்கப்படல, ஆஸ்திரேலியாவும் கண்டுபிடிக்கப்படல. இந்த 3 தான் இருந்தது. இந்த 3க்குள்ள தான் இருந்துச்சு. இப்போ கூட அமெரிக்கா வந்து குடியேறினதான கான்டினென்ட் தான் ஒழிய பூர்வீக குடிகள் அங்கே இருந்தவங்க இப்போ இல்லை. அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டாங்க, மாயன் இனத்தார் முடிஞ்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் இருந்த பழங்குடியினர் எல்லாம் முடிஞ்சிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா குடியேறினவங்க, அங்க அதாவது மைக்ரன்ட்ஸ், அவங்களாம் அங்க போனவங்க. அதே மாதிரி தான் சொல்றேன், இந்த 3 கண்டங்கள் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது தீர்க்க தரிசனத்தின் படி இதிலிருந்து இவர்கள் உருவானவர்கள், இவங்களுடைய பிள்ளைகள் நீங்க வச்சுக்கொள்ளலாம். இப்போ இவங்க முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவதுக்கு எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. அத்தனையும் கண்ட்ரோல் கீழே கொண்டு வருது, அடுத்த வல்லரசாக வராங்க. இதுலயும் ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ இந்த ஐரோப்பியன் யூனியன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வாங்க, அமெரிக்காவை தனிமைப்படுத்திக்கிட்டே வருது. அமெரிக்காவை எல்லாத்தையும் தனிமைப்படுத்துறாங்க. இப்போ ஃபிளைட் விடும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கன் ஃபிளைட்ஸ் கொஞ்ச நாளைக்கு யூரோப்புக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, கொரோனா வைரஸோடைய பேஸ் பண்ணி அடுத்து பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் இருந்து அமெரிக்காவை தூக்கிட்டு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொண்டாந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவை அவர்கள் ஒதுக்கிக்கிட்டே வராங்க, உதாசனப்படுத்துறாங்க. இது சாதாரணமான விஷயம்லாம் இல்ல. சிலர் சொல்றபடி ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொரோனா வைரஸ்னால இப்படி நடக்குதா? இல்ல இல்ல, இது வந்து ஒரு பர்பஸா நடக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. யுஎன் விட்டு அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருக்குது. அப்புறம் யுனெஸ்கோ விட்டு வெளியே போயிருச்சு. எல்லா விஷயத்திலயும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. வேர்ல்டு கோர்ட்டை பகச்சிக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் இப்படி போக 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 என்ன ஆகுது? அமெரிக்காவை தனிமைப்படுத்தும் வேலையை மறைமுகமாக ஒரு காரியம் செய்கிறது. இதை கர்த்தர் பயன்படுத்துகிறார் நான் சொல்லுவேன். அந்த வல்லரசு முடிவடைஞ்சு அடுத்த வல்லரசு உருவாகிற காலம் வந்ததுனால தங்களை அறியாமலேயே அமெரிக்கா அந்த பாதைக்கு போகுது. தன்னை யுனெஸ்கோல இருந்து விடுவிச்சு கொண்டுச்சு. இப்ப யுஎன் பகச்சுக்குச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்தினோடு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிறது. அமெரிக்காவுடைய நினைப்பு என்னன்னா, நான் சூப்பர் பவர், இவங்க எல்லாம் என்ன நம்பி இருக்கணும்னு. ஆனா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு என்ன நினைக்குது? இவங்களை ஒதுக்குவோம், கொஞ்ச நாள் ஆயிப்போச்சு, இவங்களை ஒதுக்கிட்டு வேற ஒண்ணு கொண்டு வருவோம். இது கர்த்தருடைய பிளான். அது இப்ப ஈஸியா நடக்குது. அடுத்த வல்லரசு உருவாகுது. அதற்கான வேலைகளை யூரோப்பியன் யூனியன் மிக துல்லியமாய் செய்து கொண்டே வருகிறது. நம் காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புது. சரி, இப்ப இவங்க எப்படி இந்த உலகத்தை பிடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முதலாவது பாத்தீங்கன்னா, யுத்தத்தின் மூலமாக சகல ஜனங்களையும் சகல கோத்திரங்களையும் ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எப்படி யுத்தத்தின் மூலமா பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக இன்னும் ஒரு யுத்தம் நிச்சயம் உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வேதத்தின்படி என்னுடைய கணிப்பு சரியா இருக்கும் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4வது முத்திரை இருக்கிறது. இந்த 4வது முத்திரை மங்கின நிறம் உள்ள குதிரை, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரணம் பாத்தீங்கன்னா 4 விதமான மரணம் இருக்கிறது. சாவினாலும், பஞ்சத்தினாலும், பட்டயத்தினாலும், துஷ்ட மிருகங்களால் உண்டாகும் மரணம் இருக்கு. அந்த பட்டயம் தான் மரணம். இந்த மரணத்தினால உலகத்தில் உள்ள 1/4 ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இருக்கு. அதனுடைய அந்த யுத்தம் தான் இந்த 3ஆம் உலக யுத்தமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனுடைய விளைவாக தான் யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரப்போகிறது. இந்த யூரோப்பியன் யூனியன் யுத்தத்தின் மூலமாக முழு உலகத்தை கொண்டு வரும்போது அன்னைக்கு அமெரிக்கா இருக்காதா, இங்கிலாந்து இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்து யூரோப்பியனோட ஜாயின் ஆயிடும். ஏன்னா இப்பவே பிரெக்சிட் பிரச்சனையில அவங்களுக்கு நிறைய வீழ்ச்சி, அதாவது இங்கிலாந்துடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சிக்குள்ள போயிட்டே இருக்குது. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு. இங்கிலாந்துடைய மிகப்பெரிய பஞ்சம் உருவாகி இருக்கிறது. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வேற வழி இல்லாம யுத்தத்துக்கு பிறகு இங்கிலாந்து போய் யூரோப்பியன் யூனியனோட கூட சேர்ந்து கொள்ளும். இப்ப இங்கிலாந்து சேராம இருக்கிறதுக்கு 2 தான் காரணம். ஒன்று, தடையற்ற பார்டர், அதாவது இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் நீங்க போலாம். 28 நாடுகளுக்குள்ள எங்க வேணாலும் போலாம், எந்த தடையும் இருக்காது, எல்லா பார்டரும் ஓபன். ஆனா இங்கிலாந்துக்குள்ள மட்டும் போக முடியாது, தனி விசா. இதை அவங்க எடுக்கணும்னு சொல்றாங்க. 2வது, இந்த யூரோப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குள்ள ஒரே பணம் யூரோ. ஆனா இங்கிலாந்து மட்டும் தன் பணத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. காரணம், இங்கிலாந்துடைய பவுண்டு வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்கது. அதாவது அரச குலம், ஏறக்குறைய 400-500 வருஷம் அவங்களுக்கு வந்து பூர்வீகம் இருக்கு. அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இங்கிலாந்துடைய பேர் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட பூர்வீகம் ஏறக்குறைய 1500 வருஷமா இருக்குது. அதில் இவங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அந்த பவுண்டை உடைப்பார். பவுண்டை உடைத்து, அதாவது நான் சொல்றது 3ஆம் உலகத்துக்கு பிறகு ஆன்டி கிறிஸ்டோட கவர்மெண்ட் தொடங்கும் போது பவுண்டை உடைப்பார். உடைத்து மீண்டும் இங்கிலாந்து யூரோப்பியன் யூனியன் கூட வேற வழியே இல்லாம வந்து சேரும். அப்பொழுது 3ஆம் உலகத்துக்கு பிறகு வரக்கூடிய வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் இருக்கும். அந்த யுத்தத்துல நமக்கு அப்பதான் தெரியும் யூரோப்பியன் யூனியனுடைய பவர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நமக்கு அப்பதான் தெரியும். ஏன்னு சொன்னா, ஹிரோஷிமா நாகசாக்கி மேல குண்டு போடுற வரைக்கும் அமெரிக்காவுடைய பவர் யாருக்குமே தெரியாது.
அது ஒரு நாடு, அவங்களும் யுத்தத்தில் பகிர்ந்து கொள்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க வந்த பிறகுதான் அந்த உண்மை தெரிஞ்சிச்சு. ஹிட்லரை ஜெயிக்கிற வரைக்கும் ரஷ்யாவுடைய பவர் மறைமுகமாக இருந்துச்சு. எப்போ ஹிட்லர் யாருகிட்டயுமே தோக்காத ஹிட்லர் ரஷ்யா கிட்ட தோத்தாரோ அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஓ ரஷ்யா ஒரு பெரிய சூப்பர் பவர். அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியனை எல்லாருமே சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் யூரோப்பியன் யூனியன் யுத்தத்தில் தன்னுடைய முழு பலத்தை காட்டப் போகிறது. அந்த முழு பலத்தினுடைய விளைவு என்னவா இருக்கும் என்று சொன்னால், உலகம் அத்தனையும் அதிரத்தக்கதாக, பயப்படத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய அரசாங்க வல்லரசாக உருவாகும். அதற்கு இந்த 3ஆம் உலக யுத்தம் பயன்பட போகிறது. சரி, இப்ப நமக்கு என்ன அதுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான ரூட்ல தான் உலகம் போயிட்டு இருக்குது. எல்லா நாடுகளும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யுத்தத்துக்கு தீ விரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டிலையும், குறிப்பாக மிடில் ஈஸ்ட் முழுக்க சமாதானமே கிடையாது. மிடில் ஈஸ்ட் முழுக்க பிரச்சனை. நாங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு 2 நாளா அது நடக்கிறதுனால உங்களுக்கு அதை நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் இஸ்ரேலும் பயங்கர ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த ஒப்பந்தம் போடும்போதே சொன்னோம், யுஏஇயோடைய ஒப்பந்தம் முடிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இஸ்ரேலும் அரபியர்களும் இணைஞ்சு போகிறது முடியாது. ஏன்னா அவங்க சமாதானமா குடியிருக்கலாம், சண்டை போடாம குடியிருக்கலாமே ஒழிய அவங்க 2 பேரும் இணைந்து ஒருமித்து குடியிருக்கிறது வாசமே பண்ண முடியாது. நீங்க ஏசாவும் யாக்கோவும் ஒன்னா இருக்கவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏசா கூப்பிட்டா யாக்கோபு வர மாட்டான். அதே நேரத்தில் யாக்கோபு இருக்கிற இடத்துக்கு ஏசா இருக்க மாட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கின பிறகு யாக்கோபு போயிடுறாரு. யாக்கோபு போன பிறகு ஏசா பாத்தீங்கன்னா புறப்பட்டு சேயீர் மலைக்கு போயிடுறான். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாட்டாங்க. யாக்கோபு வந்தா ஏசா போயிடுவான், ஏசா வந்தா யாக்கோபு போயிடுவான். பிரயாணம் கூட ஒன்னா பண்ண மாட்டாங்க. யாக்கோபு ஏசா வந்து கூப்பிடுறாரு, யாக்கோபை வரமாட்டேன்னு சொல்லிடுறான், நீங்க போங்க நான் பின்னாடி வர. இது ஏதோ சாதாரண இன்சிடென்ட் மாதிரி தெரியும். ஸ்பிரிச்சுவலி அரபியர்களும் ஏதோமியர்களும் இஸ்ரவேலர்களும் இணைந்து போக முடியாது. ஆனா சமாதானமா போலாம். நீங்க பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, போலாமே ஒழிய இந்த அமெரிக்காவோடு கூட போகிற மாதிரி, ஏன் இந்தியா கூட போகிற மாதிரி கூட இஸ்ரவேலால அரபு நாடு கூட போக முடியாது. ஒப்பந்தம் போட்டு 1 வாரம் 10 நாள் தான் ஆகுது. இன்னைக்கே பிரச்சனை வந்துருச்சு. F-35 ரக விமானத்தை சேல்ஸ் பண்றதுல யுஏஇ இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். சோ இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது. துருக்கி இப்போ வளைகுடா நாடுகளில் தலையெடுக்குது. தலையெடுத்து தான் வந்து அந்த இடத்துல ஒரு லீடரை போல இருக்கணும்னு விரும்புது. இதை சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகள் விரும்பவில்லை. இப்போ துருக்கி, லிபியா, சிரியா இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அது இல்லாம சவுதி அரேபியா, அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. யுஏஇ இவங்கெல்லாம், இது இல்லாம ஈரான், கத்தார் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலை அங்க போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்ல, எல்லா நாடுலயும் இந்த கொரோனா வைரஸ்னால, பஞ்சத்தினால, வியாதினால மிகப்பெரிய அளவில் ஒரு குழப்ப நிலை. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு யுத்தம் வரும். அத்தனையும் சீர் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அதாவது பூமி சீர்கேடா இருக்கும்போது அதை சீர் பண்றதுக்கு ஒரு ஆள் ஒரு வரணும். அதை உலகமே எதிர்பார்க்குது. அவர் தான் ரீஃபார்மர், அவர் தான் மேசியா, அவர் காடு, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள், கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடுகள்லாம் அவனை ஒரு ரிஃபார்மராக எதிர்பார்க்குது. இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ள நாடுலாம் என்ன சொல்லுது, எப்படியாவது ஒரு கடவுளே அவதாரம் எடுத்து வந்து இந்த நாட்டை காப்பாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் போன்ற நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள்லாம் மீண்டும் இயேசு வந்து மேசியா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் விடை கொடுக்கிற ஒரு மனுஷனாக தான் அவன் வரப்போகிறான். அப்ப அந்த யுத்தம் அந்த மனுஷனை கொண்டு வரக்கூடிய யுத்தமாக இருக்க போகிறது. இப்ப நாம அந்த யுத்தத்துக்கு அந்த முந்திர ஸ்டேஜில் இருக்கிறோம். நாம கடைசியா அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த கடையாந்திர நிலைமையில இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கறது, கேட்கறது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இப்படி எல்லாம் நடக்குதான்னு ஆச்சரியப்படுறதுக்கும் இல்ல, ஐயோ இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பயப்படுறதுக்கும் இல்ல. இதெல்லாம் ஒன்று மட்டும் சொல்லுது, எங்களுடைய காலங்கள் முடிவடைகிற நிலைமை வந்து விட்டது. எங்களுடைய பீரியட் நாங்க முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் எங்கள் நேசரை சந்திக்க போகிற காலம் தயாராகி விட்டது. இதை நமக்கு அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதாவது ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்களை எல்லாத்துக்குமோ எத்தனைப்படுறாங்க, ஆயத்தப்படுறாங்க. ஆனா தம்முடைய ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தம்மை சந்திப்பதற்குள்ளே அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது, வழியில மடிந்து போகக்கூடாது, வழியில அவர்கள் பலவீனப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். அதுதான் இப்ப நடக்குது. அதனால ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யுத்தத்தின் மூலமா உலகத்தை பிடிக்கிற நாடு, மிருகம் எழும்பி வர தயாராகி விட்டது. இனி காலம் செல்லாது. அரசாங்கம் தயாராக இருக்கிறது. எப்ப வேணாலும் ஒரு அரசாங்கம் எழும்பி வந்து உலகத்தை பிடிக்க போகிறது. அந்த அரசாங்கம் தான் உலக கடைசி அரசாங்கம், வல்லரசு. அதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய அரசாங்கம். சோ அந்த அரசாங்கத்துக்கு, அந்த சர்வாதிகாரியின் அரசாங்கத்திற்கு உலகம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய முடிவும் ஐரோப்பாவினுடைய எழுச்சியும் அதைத்தான் நமக்கு சொல்ல போகிறது. இப்போ அதற்கான எல்லா விதமான பேஸையும் ஐரோப்பிய யூனியன் போட்டுருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம மீடியால பாக்குறோம், டிவியில பாக்குற அரசியலுக்கும் அதுக்கு தெரியாம நடக்கிற அரசியல் வேற, உங்களுக்கு காட்டுற அரசியல் வேற, நடக்கிற அரசியல் வேற. நான் இந்திய அரசியல், தமிழக அரசியல பேசல, உலக அரசியல பேசுறேன். உங்களை எல்லாம், நம்ம எல்லாரையும் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க, கரோனா வைரஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க.
நம்ம எல்லாம் ஒரு பக்கம் எப்போ மருந்து கண்டுபிடிப்பாங்க மருந்து குடிப்பாங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. நம்மளை எல்லாம் இ பாஸ், நம்மளை எல்லாம் எப்போ உலகம் ஃப்ளைட் விடுவாங்க, நம்மளை எல்லாம் இந்த பக்கம் பிரச்சனையை வச்சுட்டு அவங்க வேற ஒன்றை ரெடி பண்ணுவாங்க, வேற பேஸை ரெடி பண்ணுவாங்க. அந்த பேஸ் ரெடியான உடனே இதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்குவாங்க. நாம இதெல்லாம் முடிச்சுட்டு வேற நியூஸுக்கு வரும்போது பார்த்தா உலகம் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கும். நாம எதிர்பார்க்காத இதெல்லாம் எப்ப நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ அவர்கள் அதை செய்வதற்கு தான் இதை செய்துகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அடுத்த சாம்ராஜ்யம் உருவாகும் போது இப்படிதான் நடக்கணும். ஏதாவது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிப்ளிக்கலா சொன்னா புரியும். பெல்ஷாத்சார் என்ன பண்றாரு, நல்லா குடிச்சு மறுமணியாட்டிகளோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் குடிச்சிருந்தானாமா. அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அவங்களுக்கு, பாபிலோனுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே விட்டு எல்லாருக்கும் ஃப்ரீ, டாஸ்மாக் கடை திறந்து விட்டுருப்பாங்க போல. அந்த மாதிரி எல்லாம் அப்படி நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் கோரேசோடைய ஆட்கள், தரிவின் ஆட்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, அந்த கோட்டைக்குள்ள வரக்கூடிய நதியை ஓரங்கட்டி தண்ணியை வேற பக்கமா திசை திருப்பிட்டு அந்த ராத்திரியிலே அவர்கள் உள்ளே போகிறார்கள். அப்போ உலகம் இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் குடிச்சு ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க அடுத்த சாம்ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு. அதே தான் உங்களுக்கு இப்பவும் சொல்றேன். நம்மள கரோனா வைரஸ், லாக்டவுன் இந்த மாதிரி பக்கம் திசை திருப்பி விட்டுட்டு நம்மள இந்த பக்கம் அவங்க வேற ஒரு அரசாங்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அடுத்த அரசாங்கத்துக்கான பேஸ் ரெடி ஆகி விட்டது. எப்ப வேணாலும் அடுத்த அரசாங்கம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இனி காலம் செல்லாது.